சிற்றம்பலம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்டு தொகை முன்மணித்த திருவாளன் வாசமலர் மென்கலல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தில்லைவாள் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்டர் தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணக்கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் செக்கிலாரடி போற்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாமல்ல அங்கேற்கண்ணியுடனாகிய ஆலவாய் சொக்கநாத பெருமானுடைய பற்ற தனிப்பெரும் கருணையினாலும் நமது சமயக்குறவர்கள் சந்தானக்குறவர்கள் திருமுறை ஆசிரியர்கள் 63 நாயன்மார்களுடைய குருவர்களாலும் இன்றைய தினம் ஆணி ரேவதி இந்த நல்ல நாளிலே ஏயர்கோன் கலிக்காம நாயனாருடைய குருபூசை திருநாள். இந்த நல்ல நாளிலே அவரை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இறைவனுக்கு செய்த வழிபாடு அடியார்களுக்கு எய்தாது வராது. அடியார்களுக்கு செய்த வழிபாடு இறைவனுக்கும் சேரும், அடியார்களுக்கும் சேரும். அர்ஜுனன் கண்ணபிரானுக்கு செய்த வழிபாட்டை சிவபெருமான் ஏற்றுக்கொண்டார். ஆகவே அடியார் பக்தி மிக மிக சிறந்தது. கலிக்காம நாயனார் அடியார் பக்தியிலே சிறந்தவர். அடியாரை பணிந்து அவர்கள் இட்ட பணிகளை புரிந்து மகிழக்கூடியவர். சோழ நன்னாட்டிலே காவிரி நதியின் வடகரையில் வேலூர் என்னும் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கும் திருப்புன்கூர் என்னும் திருத்தலத்துக்கும் அருகில் திகழ்கின்றது மங்களக்குடி. இத்தலத்தில் மங்களத்துக்கு உறைவிடமானது. நீண்ட கொடிகள் அசையவும் மாட மாளிகையில் நிறைந்த அந்நகரில் எப்போதும் நல்ல விழாக்கள் நடந்து கொண்டே இருக்கும். பெண்கள் அரங்கங்களில் நடனம் புரியும் ஒளியும் கீத நாத ஒளியும் உழவர்கள் ஒளியும் கடல் ஒளியும் நாணச் செய்யும். அதனால் இதுக்கு மங்களக்குடின்னு பேர் வந்திருக்கு. அந்த ஊரிலே வேளாளர் குலத்தில் ஏயர்கோன்னு ஒரு மரபு. ஏயர்குடியில் கலிக்காமர் என்பவர் ஒருவர் அவதரித்தார். வேளாளர்களுக்கு ஏயர்கோக்குடி என்பது ஒரு பிரிவு. அந்த குடிப்பிரிவினர்கள் சோழர்களிடத்தே சேனாதிபதியாக பரம்பரையாக இருந்து வந்தார்கள். அதனால் ஏயர்கோன் என்பது அரசன் சேனைத் தலைவருக்கு தரும் சிறந்த ஒரு பட்டம். கலிக்காமர் சேனைத் தலைவனுக்கு தரக்கூடிய பட்டம் ஏயர்கோன். கலிக்காமர் இளமையிலிருந்து சிவபெருமானை மிக்க விருப்பத்தோடு பணிந்து வணங்கி போற்றுவார். திருப்பன்கூரிலுள்ள சிவாலயத்துக்கு அளவில்லாத திருப்பணிகள் புரிந்து இடையராது சிவபக்தி செய்து வந்தார் ஏயர்கோன் கலிக்காம நாயனார். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே ஒரு நாள் திருவாரூரிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிவபெருமானை பறவையாரிடம் இரவிலே தூது அனுப்பிய செய்தியை கலிக்காம நாயனார் கேள்வியுற்றார். கேட்ட மாத்திரத்திலே உள்ளம் வெறுவினார். ஆ இது என்ன புதுமை! ஆண்டவனை பெண்பாலிடம் ஒரு வேலைக்காரனைப் போல தூது அனுப்புவது முறையா? இது தகுமா? இதுவும் ஒரு பண்பாடா? இப்படி செய்பவனும் ஒரு அடியவனா என்று எண்ணி கொதித்தார். பொறுக்க ஒண்ணாத இந்த பெரும் பாதகத்தை கேட்டும் நான் மாளாமல் உயிரோடு இருக்கின்றேனே. பெண் பொருட்டு பெருமானை தூது அனுப்பி அவனை நான் கண்டால் யாது நிகழுமோ என்று பல எண்ணி சீற்ற மிகுந்து சுந்தரமூர்த்தி நாயனாரிடம் பகை கொண்டிருந்தார். சுந்தரமூர்த்தி நாயனார் கலிக்காமனுடைய சினத்தை கேள்வியுற்றார். ஒரு சிறந்த அடியார் என் மீது சினம் இருப்பது ஆகாதே. அவருடைய திருவுள்ளத்தில் உள்ள சினம் தணிந்து என்னை ஏற்றுக்கொள்ள வழியாது. பெருமானே, வெளி மூன்றுடைய விமலரே, அதற்கு நீயே வழி செய்ய வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றார். கலிக்காமருடைய பிணக்கை சிவபெருமான் தான் தீர்த்து அருள வேண்டும் என்று சுந்தரர் நாள்தோறும் இறைவனிடம் விண்ணப்பம் வைத்து கொண்டே வருகின்றார். இறைவன் அடியார்களுக்கு அருளும் அருட்திறம் எத்தனையோ விதம். சூளை நோய்க்கும் திருவருளுக்கும் தொடர்புள்ளது போலும். நாவுக்கரசருக்கு சூளை நோய் தந்தது போல ஏயர்கோன் கலிக்காமருடைய திருமேனி வருந்துமாறு கொடிய சூளை நோயை அருளினார் எம்பெருமான். சூளை வலி அனலிடைப்பட்ட வேல் குடைவது போல் மேன்மேலும் அடியாரை வேதனை செய்தது. அதை தாங்க மாட்டாத கலிக்காமர் மண்மிசை விழுந்து பெருமானை சிந்தித்து வந்திப்பாராயினார். அப்பனே, உன்னை வருத்தும் சூளை நோய் வன்தொண்டன் சுந்தரன் வந்தாலன்றி தீராது என்று ஆழமுடைய நீலகண்டர் கலிக்காமர் முன் தோன்றி மொழிந்தருளினார். எம்பெருமானே,
என் தந்தை, தந்தைக்கு தந்தை, அவருக்கு தந்தை என்று வழி வழியாக தேவரீருக்கு திருத்தொண்டு புரிந்து வருகின்ற குடியில் வந்த அடியேனுக்கு வந்த சூளையை நீர் அண்மையில் வழிந்து ஆட்கொண்ட ஒருவனோ வந்து தீர்ப்பான் என்றார். பழைய அடியானாகிய அடியனுடைய இந்த நோயை புதிய அடியவனாகி அவன் வந்து தீர்ப்பினும் இந்த நோய் தீராது. இன்று என்னை வருத்துதலே நன்று என்று உறுதியுடன் இருந்தார் நாயனார். மணிகண்ட பெருமான் மறைந்தருளினார். மறைந்தருளிய மகாதேவர் வன்தொண்டரிடம் சென்று, ஆரூரனே, நமது ஏவலாலே கலிக்காமனை வருத்துகின்ற சூளை நோயை நீ சென்று தீர்ப்பாயாக என்று அருளி செய்தார். நம்பியார் ஒரு நன்று என்று மகிழ்ந்து இறைவரை இறைஞ்சினார். அரணார் ஆணையை சிரமேர் தாங்கி ஆளாள சுந்தரர் கலிக்காம நாயனாரிடம் போவதற்கு புறப்பட்டார். சூளை நோயை தீர்க்க தாம் வருகின்ற செய்தியை கலிக்காம நாயனாருக்கு அறிவிக்கும்படி ஒருவரை அனுப்பினார். இறைவனுடைய அருளாலே ஏற்கனவே வந்த சூளையினாலும் இறைவர் கூறிய சொற்களாலும் வருந்திய கலிக்காமர் வன்தொண்டருடைய வரவை கேட்டு மேலும் வருந்தினார். தூதனாகிய எம்பிரானை ஏவிய ஒருவன் வந்து என் சூளை நோயை தீர்க்கும் புண்மை இங்கு எனக்கு எய்தலாமோ? நான் அதை பொறுப்பேனோ? அவன் இங்கு வந்து என் சூளை நோய் தீர்ப்பதன் முன் என்னை பற்றி நின்று வருத்தும் இந்த சூளை நோயை இந்த வயிற்றினோடும் கிழிப்பேன் என்று உடைவாளை எடுத்து வயிற்றை கிழித்து கொண்டார். சூளையும் உயிரும் ஒருங்கே தீர்ந்தன. அத்துணை வீரமும் உறுதியும் அவருடைய அன்பில் மிளிர்கின்றது. கலிக்காம நாயனுடைய தேவியார் தாமும் கணவனாருடன் தொடர்ந்து சிவபதம் அடைய எண்ணினார். அப்போது ஒருவர் வந்து, அம்மா, நம்பியார் ஒருவர் வருகின்றார் என்று கூறினார். அடியாரை வரவேற்று உபசரிப்பது பெரும் கடமை என உணர்ந்து, ஆன்றோர் ஒருவர் வருகின்ற பொழுது அழுவது முறையென்று என்று அழுகின்றவர்களை அழாதவாறு தடுத்து கணவனார் திருமேனியை ஒருபுறம் மறைத்து வைத்தார் அம்மை. தனது பரிசனங்கள் மூலம் திருமாளிகை அலங்கரிக்கச் செய்தார். பரிசனங்கள் சென்று நம்பியாரூரை எதிர்கொண்டார்கள். ஆரூரர் அவர்களுடன் நகைமுகம் காட்டி விருப்பத்துடன் உள்புகுந்து ஆசனம் மீது அமர்ந்து முகம் மறந்து இருந்தார். அவருடைய திருவடிகளை விலக்கி அர்ச்சனை புரிந்தார்கள். ஐயன்மீர், கலிக்காமனார் நாயனார் எங்கே? அவருடைய சூளை நோயை தீர்த்து அவருடன் இருப்பதற்கு விரும்பி வந்திருக்கின்றேன் என்று சுந்தரர் கூறினார். அண்ணலே, கலிக்காமருக்கு தீங்கு ஒன்றுமில்லை, அவர் உள்ளே பள்ளி கொண்டிருக்கின்றார் என்று அம்மையார் உத்தரவுப்படி பரிசனங்கள் கூறினார்கள். அவருக்கு தீங்கு இல்லை என்றாலும் என் மனம் மருள்கின்றது, அவரை நான் காண வேண்டும் என்றார் சுந்தரர். சுந்தரருடைய சொற்களை கேட்டவர்கள் வேறு வழியின்றி கலிக்காம நாயனாரின் சடலத்தை காட்டினார்கள். உதிரம் சோர குடல் சோர்ந்து அவர் மாண்டு கிடப்பதைக் கண்டார் சுந்தரர். ஆ ஆ நன்று, இவருடன் அடியேனும் தொடர்ந்து செல்வேன் என்று கூறி வருந்திய மனத்துடன் உடைவாளை பற்றினார். கண்ணுதர் பரமன் கருணையினால் கலிக்காமர் அக்கணமே உயிர் பெற்று எழுந்து, கேளீரை காணப்பெற்றேன், இதுவரைக்கும் கேட்டிருக்கேன், இன்றுதான் உங்களை கண்டேன் என்று கூறி வாளை பற்றி கொண்டார். ஆரூரர் மண்மிசை வீழ்ந்து கலிக்காம நாயனாரை வணங்கினார். கலிக்காம நாயனாரும் சுந்தரர் அடிமிசை வீழ்ந்து வணங்கினார். இருவரும் எழுந்து ஒருவரை ஒருவர் தழுவிக்கொண்டார்கள். இடையராத அன்புடன் நட்பு கொண்டு திருப்புன்கூர் சென்று சிவலோகநாதர் சேவடிகளை போற்றினார்கள். ஆரூரர் அந்தநாளர் என்று தொடங்குகின்ற திருப்பதிகத்தை பாடி அருளினார். தம்பிரான் தோழர் சில நாட்கள் திருப்பெரும் மங்களக்குடியில் தங்கியிருந்தார். பின்னர் அவர் திருவாரூருக்கு புறப்பட்டார். கலிக்காமரும் அவருடன் சென்று திருவாரூரில் எழுந்தருளியுள்ள தேவாதி தேவனை வணங்கினார். சில பகல் கழிந்தபின் ஆரூரிடம் விடைபெற்று கொண்டு திருமங்கலக்குடி வந்து சேர்ந்தார். பற்பல தொண்டுகள் புரிந்து விடையவர் அடிமிசை சேர்ந்து இன்புற்றார் கலிக்காம நாயனார். அந்த நாள் இந்த நாள் தான், ஆனி ரேவதி நட்சத்திரம். இந்த நல்ல நாளிலே நாம் கலிக்காம நாயனாருடைய அந்த அருள் வரலாற்றை சிந்தித்தோம். சிந்திப்பதற்கு துணை செய்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் கூறி நிறைவு செய்கின்றேன்.